Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பட்டுப்பாவாடை சட்டையோட ஓரத்துல அந்த ரா எட்ஜஸ் வந்து வெளியே தெரியாம எப்படி நம்ம வந்து நீட்டா ஃபினிஷ் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து பட்டுப்பாவாடையோட சட்டை வந்து எடுத்திருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து அந்த பட்டு பார்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கனால குழந்தைங்களுக்கு வந்து அந்த பட்டு கிளாத் வந்து உள்பக்கம் நம்ம போடும்போது லைட்டா வந்து குத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது ஒரு மாதிரி ஆம்கோல் சைட்லாம் குத்திட்டு இருக்கும். அந்த மாதிரி குத்தாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் சைடா இந்த மாதிரி கிளாத்தை வந்து கரெக்டா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் கொடுத்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போறோம். சரிங்களா? இந்த மாதிரி கிளாத் வந்து கரெக்டா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் சைடா வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சரிங்களா? ரைட் சைடா வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்தாச்சு. இனி வந்து அதை அப்படியே நம்ம வந்து ராங் சைடாக டேர்ன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ரைட் சைடாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ராங் சைடாக டேர்ன் பண்ணணும். ராங் சைடாக டேர்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்து விட்டுக்கணும். ஏன்னா வந்து சுருங்கியெல்லாம் உள்ளாடி இருந்துடக்கூடாது. அதனால நல்லா நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கிளாத்தை வந்து நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங்கான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே 1/2 இன்ச் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து அகெயின் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். கிளாத்தை மட்டும் அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த ரா எட்ஜஸ் எதுவுமே அந்த பட்டு கிளாத் எதுவுமே நம்மளோட குழந்தைங்களோட உடம்புல வந்து குத்தாது. ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை அந்த பிசுரும் தெரியாது. ரா எட்ஜஸ் எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தடில் குழந்தைங்களோட ட்ரெஸ்லேயே நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் கூட இந்த மாடல் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.